ஜாக்கி திரைப்படம், திரை விமர்சனம், சுகந்தி சினிமா பழமொழியில மதுரை மண்ணுனாலே இந்த வீரம் விளைஞ்ச மண்ணு நம்ம கேப்டனை தான் ஞாபகம் வரும். அந்த மண்ணுல கெடா சண்டையை பத்தி எடுத்திருக்காங்க. PK7 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு அந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சு அதுல பிரேமா கிருஷ்ணதாஸ், தேவதாஸ், அதுக்கப்புறம் ஜெயா தேவதாஸ் படத்தை தயாரிச்சு டைரக்டர் பிரகபால் அப்படின்றவர் இயக்கி உதயகுமார் ஒளிப்பதிவு பண்ணி சக்தி பாலாஜி மியூசிக் அமைச்சு அதுல யுவன், சதன், அப்புறம் அம்மு அபிராமி, அப்புறம் நம்ம சரண்யா, யோகி, அப்புறம் ஆக்டர் தினேஷ், சாய் தினேஷ்னு ஒரு நடிகர் பட்டாலும், குறுகிய பட்டாலும், அது போக அதுல நடிச்ச எல்லா நடிகர்களுமே நம்ம மதுரைக்காரவங்க தான். படம் ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். படத்தோட சீன்ஸ், கிளைமேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மதுரை மண்ணிலேயே இந்த படத்தை 2 வருஷம் போராடி எடுத்திருக்காங்க. படம் சூப்பருங்க, எந்த லேகும் கிடையாது. கண்டிப்பா 1820ல நம்ம ஜாக்கி வாங்கியிருக்காங்க. நம்ம மதுரையில வாழ்ந்த நம்ம வீரர்கள். ஆமாங்க, அப்படி கெத்து காட்டி இந்த விளையாட்டை விளையாண்டிட்டு இருந்த விளையாட்டை ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஜல்லிக்கட்டை நம்ம பொங்கல்ல பாக்குறோம். ஆனா கண்டிப்பா இந்த விளையாட்டுக்கும் அனுமதி இந்த தமிழகம் கொடுத்துச்சுன்னா நம்ம வீரம் விளைஞ்சவங்க, நம்ம ஆம்பளை பொம்பளைக்கு மட்டும் வீரம் இல்லடா, நாங்க வளர்த்த கெடாவுக்கும் இருக்குது, எங்க மாடுகளுக்கும் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது பிறந்த இடத்தை நீ மறவாத குழந்தை. ஆமா, வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் பிறந்த இடத்தை மறவாத பிள்ளை, வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் பிள்ளை, சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே அப்படின்னு மாட்டுக்கார வேலையில எங்க புரட்சி தலைவர் பாடுவாரு. அது நம்ம கெடாவுக்கும் சொந்தம் தாங்க. 1820ல கெடாவோடு சண்டை போட்டு நம்ம முன்னோர்கள் அந்த விளையாட்டை அவ்வளவு முன்னிறுத்தி வச்சிருக்காங்க. நான் 8 வயசுல இந்த விளையாட்டை நான் சேலம் மாவட்டத்துல பார்த்திருக்கேன். அது தெரியாம தான் அவர் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 40 வயசு ஆகி போச்சு. ஆமாங்க, இன்னைக்கு இந்த படத்துல பாக்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. அவ்வளவு அழகா படத்தை எடுத்திருக்காங்க. ராமரா நடிச்ச யுவன் செம்மையா பண்ணிருக்கிறாரு. அவங்க எல்லாம் கேரளாக்காரவங்க மாதிரியே தெரியல, அவ்வளவு டப்பிங் பர்ஃபெக்ஷனா இருந்துச்சு. எங்க அப்பா தலைவராச்ச ராதா ரவி அப்பா எப்படி இருக்கும் டப்பிங்க, மதுரை ஸ்லாங் அப்படியே பின்னி படம் எடுத்திருக்கிறாங்க. ஆமா, அந்த லந்து கொடுக்கறது, பந்து கொடுக்கறது அப்படி எல்லாம் வச்சு செம்மையா பண்ணிருக்காங்க. எடுத்த உடனே கார்த்திக்கும் ராமருக்கும் அவங்க வச்சிருக்க கெடா மூலியமா ஒரு சண்டை வருது. நீ வீரனா நான் வீரனான்னு மோதி பார்க்கலான்னு கெடா விடுது சண்டையில. அவரோட வெடிகுண்டு கெடா கொம்ப உடைச்சிருது நம்ம காளி கெடா. இதுல இருந்து சண்டை ஆகிறது தான் நீயா நானா. ஏன்னா அவரு மீன் பிடிக்கிறவரு, இவரு ஆட்டோ ஷேர் ஆட்டோ ஓட்டுறவரு. ஆமாங்க, அப்படி கதையை ஸ்டார்ட் பண்ணி அந்த கெடானா என்ன, ஃபைட்டுனா என்ன, நம்ம வீரம்னா என்ன அப்படின்னு லந்து கொடுக்கறதா இருக்கட்டும், அப்படி படத்தை விறு பரன்னு அப்படியே படத்தை இயக்குனர் பிரகாபால் எடுத்துட்டு போயிருக்காரு. ரொம்ப பெருமையா இருந்தது. இப்படி எல்லாம் கூட படம் எடுக்க முடியுமா அப்படின்றத 2 வருஷம் போராடி இருக்காங்க. அந்த கெடாவோட இவரு பழகிருந்ததெல்லாம் போட்ட ட்ரெஸ்ஸையே 1 மாசம் எல்லாம் போட்டு நம்மளோட ஸ்மெல்லு தெரியணுமா, நம்ம குரல் ஒலி கேட்கணுமா, வாடா மோதுடா அப்படின்ற வார்த்தையெல்லாம் அது ஒழிச்சுக்கிட்டே இருக்கணுமா, பிராக்டிஸ் பண்ணி 2 வருஷம் போராடி கெடாவோட சிறப்பை இவங்க காட்டிட்டாங்க. ஆட்டுக்கார அலமேலுன்னு நம்ம ஸ்ரீபிரியா அம்மா நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த படத்துக்கு அப்புறம் கெடா அதுல பாசத்தை காட்டியிருப்பாங்க. ஆனா இதுல அவங்க கெடா போடுற சண்டைய எடுத்து காட்டியிருக்காங்க, நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. கண்டிப்பா சிவபாலா, நம்ம கத்தி எடுக்க கூடாது, களத்துல பாக்கணும், கத்தியில பார்க்க கூடாது, களத்துல பாக்கணும்னு கார்த்திக் சொல்ற பஞ்சு டயலாக்கா இருக்கட்டும். ஆமாங்க, தர்மம் பண்றதா இருந்தாலும் தலை எடுக்கிறதா இருந்தாலும் எதிரிங்க முன்னாடி பண்ணுனா தான் நமக்கு பெருமை அப்படின்னு சொல்ற பஞ்சு டயலாக்கா இருக்கட்டும், கார்த்தி சொல்ற வில்லன் சொல்ற டயலாக்கா இருக்கட்டும். அது போக இந்த பக்கம் நம்ம ராமரு, ஆஹா இந்த விளையாட்டுனா எனக்கு உசுறு, இதுக்காக தான் நான் உயிரே வாழ்றேன்
அந்த அந்த விளையாட்டை விளையாடாத அப்படின்னு சொல்ற அவங்க அக்கா சரண்யாட்ட சொல்றாங்க. சரண்யாவும் சூப்பரா நடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். ஓகேங்களா? அப்படி எல்லாருமே பிரம்மாண்டமா நடிச்சிருக்காங்க. இந்த கடாவை கொண்டு போய் விடுறப்ப சூழ்ச்சி பண்ணி தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடாவுக்கு அடிபட்டு இதாயிடுது. அவர் வேற கடாவை கொண்டு வராரு. ஐயோ, நம்மளால ஒரு கெடா வந்து கொம்பு உடைஞ்சிருக்கேன்னு ராமர் போய் கார்த்திக் இருக்கிற கெடாவை போய் வெடிகுண்டதை பாக்குறப்ப வேணா அந்த கெடாவை வேணா தந்துடுறியான்னு கூட இருக்கிறவர் கேட்கிறாரு. உடனே அதை வெட்டிடுறாரு. அந்த சீன் எல்லாம் நமக்கு ரொம்ப அழுகையா வர மாதிரி இருந்தது. அப்படி வந்து படத்தை அதுக்கப்புறம் இன்னொரு கடா வரைக்கும் உனக்கு எனக்கு மோதி பார்த்துக்கலாம் வந்துடல வாடா அப்படின்னு வந்து சொல்றாரு. ஊர் தலைவரா வரவர் சொல்றாரு, அதாவது கத்திய சின்ன பையன் கூட எடுக்கலாம், ஆனா கெடாவோட சண்டைய களத்துலதான் பாக்கணும், அங்கதான் உங்க வீரன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ வந்து எந்நேரம் பாரு என்ன டாபரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நான் டாபரியா வீரனான்னு காட்டுறதுக்கு தான் சொல்லிட்டு அவரு வந்து வீட்டுல வந்து தகராறு பண்றாரு. இவரும் சண்டை, அதாவது கெடா மட்டும் சண்டை போடலைங்க, கெடாவை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் சண்டைனா என்னன்னு தெரியறத ஃபைட்ல காட்டியிருக்காங்க, அவ்வளவு டைட்டா காட்டியிருக்காங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து எப்படிதான் அவங்க வந்து எல்லாரும் கேரளாக்காரவங்கன்னு இப்பதான் சொன்னாங்க. ஆனா அந்த 3 பேர் மட்டும்தான் கேரளா, மற்றது எல்லாமே நம்ம நடிச்சவங்க எல்லாமே நம்ம வந்து தமிழர்கள் தான். அது போக இந்தியில எடுத்திருக்காங்க, கர்நாடகால எடுத்திருக்காங்க, மலையாளத்துல எல்லாம் மொழிபெயர்க்கல. இந்த 3 மொழியில மொழிபெயர்ச்சு இன்னைக்கு இந்த படத்தை விருன்னு 23/1/2026 கண்டிப்பா இந்த கெடாவுக்குலாம் வந்து விருது கொடுக்கணும். நம்ம பாரம்பரியமான விளையாட்டை நம்ம ஆதரிக்கணும். இப்படி இந்த கெடா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதனால வர பகை, அப்ப அதை மட்டுமே மையப்படுத்தி படத்தை 2 வருஷமா கஷ்டப்பட்டு எடுத்த அத்தனை டீமுக்குமே இந்த தமிழ்நாடு மனதார பாராட்டுகிறது. கெடாவை நம்ம ஒவ்வொரு ரூபத்துல பார்த்திருப்போம். உண்மையாலுமே வந்து கோயில் திருவிழானா கெடாக்கறி சோறு தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அதையே வெட்டி போட்டு இந்த சண்டைனா என்ன, இந்த ஜாக்கினா என்ன, நம்ம பாரம்பரியம்னா என்ன, தமிழ் பண்பாடுனா என்னன்றத பறைசாட்டி எடுத்திருக்காங்க. இந்த ஜாக்கி படம் கண்டிப்பா இது வந்து 10க்கு 10 தாங்க. ஏன்னா தமிழரோட எந்த அடையாளத்தையும் யாராலையும் நம்மளை வந்து தடுக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது. இப்படி எல்லாம் ஒருத்தவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி சண்டையெல்லாம் இருந்திருக்குன்னு இன்னைக்கு ஞாபகப்படுத்தி இந்த கதையை எடுத்து கொடுத்த அந்த பிரகபால் டைரக்டருக்கும் அதுல நடிச்ச அத்தனை நடிகளுக்கும், யுவனு, அப்புறம் சித்தனு, அப்புறம் வந்து கார்த்தியா நடிச்சவரு, அப்படி வந்து எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் சூப்பரு சூப்பரு சூப்பரு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். மதுரை மக்கள் பார்த்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் சுகந்தி அக்கா, பக்கா சுகந்தி அக்கா.